நம்பர் மேல இருக்க 10 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச கால்ல இருந்து இன்னைக்கு படிப்படியா முன்னேறி நாங்க சைபர் கிரைம்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு வீடியோ கால்ல அரெஸ்ட் பண்ணி அது மூலமா குற்ற செயல்கள்ல ஈடுபடுறது வரைக்கும் சைபர் மோசடிகள் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காம போய்கிட்டு இருக்கு. என்னென்னதான் வழியில இவங்க சைபர் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா சைபர் கிரைம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். வயசான ஒரு தம்பதி, தங்களுக்கு யாருமே இல்லாதவங்க, சொந்த பந்தம்னு யாரும் இல்லை, பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு யாரும் இல்லை, அப்படியே ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தம்பதி இந்த மாதிரியான ஒரு ஃப்ராட்ல மாட்டி தங்களுடைய உயிரையே விட்டுருக்காங்க. சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. யார் அந்த தம்பதி, என்ன மாதிரியான சைபர் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்தியா முழுக்க சைபர் கிரைம் அப்படிங்கிறது பல்வேறு வழிகள்ல நடந்துட்டு இருக்கு. ஃபெட்எக்ஸ் கிரைம் ஆகட்டும், இல்ல கால் பண்ணி நாங்க சைபர் கிரைம்ல இருந்து பேசுறோம், நீங்க அரெஸ்ட் ஆயிருக்கீங்க, உங்களுடைய கிரெடென்சியல்ஸ் தப்பா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதனால உங்க மேல கேஸ் இருக்கு அப்படின்னு அடிக்கடி இந்த மாதிரியான பல்வேறு வகைகள்ல சைபர் ஃப்ராட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதற்கு அரசாங்கம் என்னதான் விழிப்புணர்வு அப்படிங்கிறத பல்வேறு வழிகள்ல சொல்லிட்டே இருந்தாலும், மெசேஜா அனுப்பினாலும், இல்ல சமூக வலைதளங்கள்லயோ இல்ல டெலிவிஷன்லயோ விளம்பரங்களா போட்டாலும், அது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினாலுமே இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படிங்கிறத தடுக்க முடியறதில்ல. இன்னும் இது குறைஞ்ச பாடில்ல. அதே போலதான் கர்நாடக மாநிலம் பெலகாவி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் தான் தியோஜாய் அப்படிங்கிற ஒருத்தர். இவருக்கு 78 வயதாகுது. இவரும் சரி, இவருடைய மனைவியும் சரி கர்நாடக செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்துட்டு 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகி இப்போ வீட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு பெருசா சொந்த பந்தங்கள் அப்படின்னு யாரும் இல்ல, மகன் மகள் அப்படின்னு யாரும் இல்ல, இந்த கப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தாலேயோ என்னவோ யார் கூடயுமே பெருசா பேசாம ரொம்ப தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை அப்படிங்கிற மாதிரி 2 பேர் மட்டுமே கொண்ட உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கப்பிள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. திடீர்னு சைபர் கிரைம்ல இருந்து பேசுறோம், நீங்க ஒரு கேஸ்ல தொடர்புடையவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்ல நாங்க அப்படி எந்த குற்றங்களும் பண்ணல அப்படின்னு தங்கள் தரப்பு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கார். ஆனாலும் அவங்க கேட்கல. நீங்க பண்ணாம உங்களுடைய டீடைல்ஸ் எங்களுக்கு எப்படி தெரியும், சைபர் கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறோம், சைபர் கிரைம்னா சும்மானு நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள தொடர்ச்சியா மிரட்ட தொடங்கி இருக்காங்க. ரொம்ப வயதான தம்பதி, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தங்களுக்கு பெருசா நட்பு சுற்றம் அப்படின்னு யாரும் இல்லாதனால யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னு தெரியல. ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. இந்த கேஸ்லாம் நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வெளியில விடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கிற பணத்தை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வீடியோ கால்ல வாங்க, கேஸ் டீடைல்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் வீடியோ கால்ல போயிருக்காங்க. நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாது, நீங்க போனை கட் பண்ணிட்டு வெளியிலையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவோம், நேராவே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இந்த தம்பதியும் அதை நம்பி போனை கட் பண்ணாம என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப பயந்து போய் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமா 5 லட்சம் வேணும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த தம்பதியும் 5 லட்சம் அனுப்பியிருக்காங்க. இதனை தொடர்ந்து மீண்டும் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட அளவில்லாத பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்ந்துட்டே போயிட்டு இருந்திருக்கு. எவ்வளவுதான் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல தங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல வாழ்றதுக்கே வழி இல்லை, கையில இருந்த எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு ரொம்பவுமே மனமுடைஞ்சு போன அந்த வயதான தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல தொடர்பு பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சா இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதே போல கையில இருந்த காசு எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, கடன் வாங்கி வாழ்ற அளவுக்கும் அவங்களுக்கு தெம்பில்ல. ரொம்ப மனசுடைஞ்சு போய் இந்த மன உளைச்சல்ல இருந்த இருவரும் சரி இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தங்களுடைய உயிரை தானே எடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தியோஜாய் அவருடைய கழுத்தை அவரே அறுத்துட்டு இறந்து போயிடுறார். மனைவி பாய்சன் சாப்பிட்டு இறந்துடுறாங்க.
இது நடந்து 2-3 நாட்கள் ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாத அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் வந்து வீட்டை உடைச்சு பார்க்கும்போது தான் அவங்க இறந்து கிடக்கிறது தெரியுது. உடனடியா அவங்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு இந்த வழக்கு ஒரு கொலை வழக்கா இருக்கும் அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்க தொடங்குறாங்க. ஆனா வீட்டை தேடும் போதுதான் அவங்களுக்கு ஒரு சூசைட் நோட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுல எங்களுடைய கொலைக்கு யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க. இதை அவங்க கைப்பட எழுதுனதுதான் அப்படிங்கிறத காவல்துறையினர் உறுதிப்படுத்தின உடனே என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத தேடுறதுக்காக அவங்க இருவருடைய அலைபேசியையும் அலைபேசி எண்ணையும் கடைசியா யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்க, எந்தெந்த எண்கள்ல இருந்து இவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, எந்தெந்த எண்களை இவங்க அதிகமா அழைச்சி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் ஒண்ணா எடுக்க காவல்துறையினருக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ல இருந்து இவங்களுக்கு அதிக நேரம் வீடியோ கால் பேசின அந்த ஒரு தரவு அப்படிங்கிறது கிடைக்குது. இது யார் அப்படின்னு தேடும் போதுதான் இவங்க சைபர் குற்றவாளிகள் அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கு. தொடர்ச்சியா இந்த சைபர் குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத காவல்துறையினர் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகு இவர்கள் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் கொண்ட நபர், என்ன குழு இதை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை காவல்துறையினர் தொடர்ச்சியா விசாரணை அப்படிங்கறத மேற்கொண்டுட்டு வராங்க. ஒரு வயதான தம்பதி தங்களுக்கு யாருமே இல்லை, தங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி கடைசி காலத்தை ரொம்ப நிம்மதியா செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையுமே சைபர் குற்றவாளிகள் கையில இழந்துட்டு அதிலிருந்து எப்படி மீள்றது அப்படின்னு தெரியாம தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டே தான் இருக்கு. பல்வேறு வகைகள்ல சைபர் குற்றங்கள் நடக்கிறத நம்ம தினம் பார்த்துட்டே தான் இருக்கோம். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது மாதிரியான சைபர் குற்றங்களை தவிர்க்க மக்கள் விழிப்போட இருக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத ஏற்கனவே காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதனால உங்களுக்கு யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கால் வந்தாலோ, இல்ல உங்களுடைய உடைமைகள் தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு, இல்ல உங்களுடைய பெயரோ முகவரியோ ஆதார் எண்ணோ ஏதாவது ஒன்னோ இல்ல பேங்க் டீடைல்ஸோ தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு, இல்ல ஒரு ட்ரக் கேஸ்ல உங்களுடைய உரிமங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன வகையா உங்களுக்கு மிரட்டல்கள் வந்தாலுமே நீங்க அதை நிச்சயமா செய்யல அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுங்க. உங்களை அந்த சைபர் ஃப்ராட்ல இருந்து நிச்சயமா தற்காத்துக்க முடியும். இதெல்லாம் ஃப்ராட் கால் அப்படின்னு தெரிஞ்சு கடந்து போறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை பயமா இருக்கு, உண்மையாவே வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய உரிமங்கள் தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தை அணுகுங்க. அவங்க உங்களுக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாங்க. இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன, இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரியான கால்ஸ் ஏதாவது வந்திருக்கு, நீங்க அதை என்ன மாதிரியான விதத்துல அணுகுனீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.